மார்க்கெட்டில் இன்றைக்கி எனக்கு எந்த இடத்துல ட்ரேட் கிடச்சிச்சு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி 50ல் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இந்த டே டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி நான் இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணி எப்போ பாடி மேலே வச்சுதோ அப்போவே நான் டிசைட் பண்ணிவிட்டேன் மார்க்கெட் வந்து பைக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் கால் எடுக்கிறதா புட் எடுக்கிறதா எந்த இடத்துலேருந்து நான் டிசைட் பண்ணேன்ற சொல்கிறப்பா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இன்றைக்கி நான் இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணி பாடி கீழே வச்சிருச்சுன்னா இந்த சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் கீழே பாடி வச்சிருச்சுன்னா நான் இன்றைக்கி புட்டுக்கு தான் இருந்திருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் டேலேருந்து 4 ஹவர்ஸ்க்கு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு எத்தனை டச்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் நான் வந்து ஆப்ஷன், அதாவது செல் பயாஸ் புட்டுக்கு போகலாம். இதை பிரேக் பண்ணி பாடி வச்சுருந்தானா ஆல்மோஸ்ட் இவன் எப்படி வந்திருப்பானா இன்றைக்கி மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு சாலிடான பாடி வச்சுருந்தாங்கன்னா ஸோ மார்க்கெட் இங்கே வந்து ரியாக்ட் ஆகி இப்படி கூட வந்திருக்கலாம். இந்த லிக்விடிட்டி இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் இன்றைக்கி நிறையவே இருந்துச்சு மார்க்கெட் கீழே பாடி வச்சுருந்துச்சுன்னா. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகிட்டான்னா நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் வந்து மேலே வச்சுருந்தாங்க, கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். கொஞ்ச நாளாகவே மார்க்கெட் பாருங்கள் அதோட டார்கெட் எல்லாம் கேப் அப் கேப் டவுன் அப்படியே ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் கன்சாலிடேஷன்லேயே ஆகி மார்க்கெட் யாருக்கும் எந்த வித பாயிண்ட்டும் இல்லாமல் அப்படியே மாவரைச்சி அப்படியே அந்த இடத்துலையே கன்சாலிடேட் ஆகி மார்க்கெட் முடிச்சிட்டான். ஸோ இன்றைக்கி நேற்று பார்த்திங்கன்னா மார்க்கெட் 3:15க்கு இந்த கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் வந்து முடிச்சிருந்தான். நீங்கள் பாருங்கள், நான் டேயில் வரைஞ்ச இந்த சப்போர்ட் நேற்று 3:15க்கு இந்த சப்போர்ட்டில் முடிச்சிருந்தான். ஸோ நான் இந்த சப்போர்ட்டில் உடச்சி பாடி இந்த இடத்துல வச்சுருந்தானா, ஸோ இந்த இடம், ஸோ இங்கே பாருங்கள் மல்டிபிள் சப்போர்ட் நான் வரைஞ்சிருக்கேன்னா இதுக்கு கீழே ஸ்ட்ராங்கான பாடி வர வரைக்கும் வெயிட் பண்ணும். பாடி வச்சுருந்தானா நான் ஆல்மோஸ்ட் செல்லுக்கு தான் இருப்பேன். அதுவே ரிஜெக்ஷன் ஆயிருந்தானா பை அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி எனக்கு பை ரிஜெக்ட் ஆன உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக நான் போய் ப்ரைஸில் நான் ஒரு 7,000 rupees ப்ராஃபிட் பண்ணிட்டேன். அது இல்லாமல் இங்கே ஒரு ரெண்டாவது விஷயம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், 2 மணிக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பாருங்கள். ஸோ என்னோடய டார்கெட் இது பார்த்திங்கன்னா தெரியும், ஷோல்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ எக்ஸாக்டாக ஒரு பக்காவான எல்லா ட்ரெண்டும் டச் பண்ண ஹெட் அண்ட் ஷோல்டர். இதை பிரேக் பண்ணால் மேலே இங்கே போய் தொடுன்னு தெரியும். அதே மாதிரி எக்ஸாக்டாக இங்கே வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் உடைக்கும் போதெல்லாம் நான் டார்கெட் எடுக்கல. ஏன்னா காலையில் நான் சீக்கிரமாகவே டார்கெட் எடுத்துட்டேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் 2 o'clock மேலே தான் கிடச்சிருக்கு. 2 o'clock மேலே ஒரு நல்ல ரேலி இருந்துச்சு, நான் இருந்திருந்தால் எடுத்திருப்பேன். பட் இங்கே எனக்கு போதும், காலையிலே முடிச்சுட்டு என்னோடய டார்கெட் முடிச்சுட்டு எனக்கு 7,000 ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நிப்பாட்டிட்டேன். என்னோடய ப்ராஃபிட் வீடியோவை இந்த வீடியோ எண்டில் ஆட் பண்ணுற பாருங்கள். ஸோ இதோட டார்கெட் எங்கே இருக்கும்னா ஆக்சுவலாக வந்து இந்த சப்போர்ட் ஏரியா இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இங்கே வரைக்கும் மார்க்கெட் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து தான் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வெயிட்டிங். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள். மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் திணறும். ஸோ அதுக்கப்புறம் அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு வரலாம், இல்லை இந்த இடத்துலேருந்து அது இல்லாமல் இங்கே பாருங்கள் இன்னொரு இடம். இங்கே எனக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக பிரேக் ஆகிருந்துச்சு பாருங்களேன். 15 minutesல பக்காவான ட்ரெண்ட் லைன் இது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பிரேக் பண்ணால் போவான்ட்டு. ஸோ இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால இந்த இடத்துல ஈஸியாக நிறைய பேர் இன்றைக்கி பை எடுத்திருப்பாங்க, கால் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது, அதில் நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறேன், இல்லை என்ட்ரி கிடச்சிருக்கா இல்லையான்றதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.